ஓகேவா? ஸோ நான் டிஃபால்ட்டாவே விஜய் டிவி ப்ராடக்ட் வர்சஸ் நான் விஜய் டிவி கண்டஸ்டன்ட் நான் நான் விஜய் டிவி கண்டஸ்டன்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிருவாங்கங்க. இப்போ சுனிதா வெளில எடுத்தாங்கல்ல, அடுத்த அடுத்த அதாவது அடுத்த 4 மந்த்ஸ்ல அவங்களுக்கு அந்த டான்ஸ் ஷோ வந்து ஜட்ஜா குடுத்துட்டாங்க. 4 மந்த்ஸ்ல. ஸோ அது எனக்கு பெருசா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும். விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ ப்ரொடெக்ட் பண்ணணும்லாம் எனக்கு அது ஒரு எண்ணமே கிடையாது. ஐயா நான் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுன்னே சொல்லல. இந்த மாதிரி டேக் கொடுத்ததுனால ஓட்டு போடாம விடக்கூடாது. அவங்க செஞ்சதுக்கு நம்ம உண்மையாலுமே அவங்க டிசர்வ்னு தோணுச்சுன்னா அதுக்கு நான் ஓட்டு போடணும். அதுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட்னு டேக் கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அதுவும் இல்லாம இப்ப இங்க இருக்காங்கல்ல மீதி, இப்ப ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னு சொல்ற மீதி பேருமே வந்து இனிமே விஜய் டிவி ப்ராடக்ட் தான் அவங்க. இப்ப அடுத்தது பிபி கொண்டாட்டம், அடுத்தது டான்ஸ், அடுத்தது ஆகும்போது அந்த பாத்துக்கலாம்யா. இன்னும் ஜோடி, ஆகல. கெமிக்கு ஓட்டு அவ்வளவுதான். போடுவேன் நான் சொல்லுவேன் அவ்வளவுதான். மத்தவங்களுக்கு எல்லாம் இந்த ஜெனரலா விஜய் டிவி ப்ராடக்ட் சீன்லாம் கிடையவே கிடையாது. கெமிக்கு ஓட்டு போடுங்க வர்த்து. ஓகே இந்த வாட்டி எனக்கு கெமிக்கு ஓட்டு போடுங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது சும்மா சும்மா விஜய் டிவி ப்ராடக்ட் அதுக்காக வந்து நல்லா பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது. கெமி நல்லா பண்ணாங்க, பண்ணுவாங்க, ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வாரம் அவங்க பண்ணதுல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு போடுறதுல தப்பே கிடையாது. எனக்கு அந்த டேக் கொடுக்க கூடாதுங்கிறதும் எனக்கு எண்ணம். ஏன்னா நான் நிறைய ட்விட்டர் ஒரு சில இதெல்லாம் பாக்குறேன். அந்த டேக் குத்துறானுங்க. அப்படி குத்தும் போது அதனாலேயே வந்து அது அவங்களுக்கு இது டிஸ்அட்வான்டேஜா தான் ஆகும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே. அது ஓகே. உங்க நல்ல எண்ணம். எனக்கு அவ்வளவு நல்ல எண்ணம்லாம் இல்ல. பட் ஓகே. காயத்ரி ஹாய். வாங்க காயத்ரி ரகுராம் மாஸ்டர். ஹாய் ஹாய். சுனிதா ஒரே நிமிஷம் நான் இந்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டாக யார் பேசினா தெரியல. சுனிதா போனது வந்து ரீசன் கரெக்டு தான். ஏன்னா சுனிதாவுமே கொஞ்சம் கொஞ்சம் டாக்ஸிசிட்டி வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் கரெக்டாக எவிக்டும் ஆனா. ஸோ நல்லது தான் அந்த அந்த வாரம் எவிக்ட் ஆனது. பட் யா ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். லைவ் பார்த்தீங்களா நீங்கள்? அரோரா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா? லைவில் வந்து நிறைய அந்த சபரி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நான் ஸ்டாப்பாக இது பண்ணிட்டு இருந்தான், இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தான், மிமிக்ரி மாதிரி. லைக் ஒருத்தங்கள அதில் வந்து கூட வந்து நிறைய சீன்ஸில் வந்து அரோராவும் பார்ட்டிசிபேட் பண்ணா. இட் வாஸ் வெரி வெரி நைஸ் டு வாட்ச். இது எதுவுமே எபிசோட்ல வரலையா? இல்ல லைவ்ல வந்தது, எபிசோட்லயும் வந்தது. எனக்கு தெரியல, நான் எபிசோட் இன்னும் பார்க்கல. என்ன காயத்ரி எதுவுமே வந்துச்சு எபிசோட் வந்துச்சு. இல்லைன்னு நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எபிசோட் பார்க்கறதுக்கு சமயம் கிட்டல. நீங்க 24/7 பார்த்தாலே போதும்மா. 1 ஹவர்ல ஒண்ணுமே இருக்காதுமா. அதுதான். ஸோ லைவ்ல வந்து நிறைய லைக் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நேத்துக்கும் சரி இன்னைக்கும் சரி அவ பண்ற கண்டென்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அன்லக்கிலி என்ன ஆகுதுன்னா கான்டென்ட் சொல்றது சண்டை போட்டாதான் அது கான்டென்ட்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஸோ she is not someone who is going to go and confront people and get into fights. ஸோ அந்த ஒரு ரீசன் காரணம் தான் அவளோட நிறைய இது வழியில வருதில்ல. அதுக்கு தேனி போடுறது கொஞ்சம் நம்மளும் தான். இதுலதான் எனக்கு ஒரே ஒரு உடன்பாடு என்னன்னா, இந்த திவாகரும் பார்வதி இல்லைன்னா எல்லாருமே அவங்கவுங்க கேம் ஆடுவாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. மகேஷ் உங்களுக்கு புரியுதா? நாங்க பர்பஸ்ஃபுல்லாவே அவங்க ரெண்டு பேரையும் நான் அவாய்ட் பண்றோம். சொல்லிக்கிறேன். போரும் ஆயாச்சு. இந்த பார்வதி திவாகர் இது இழுத்துட்டு வந்து எல்லா ஸ்பேஸ்லயும் அவளை சைட்ல விட்டுட்டு லெட்ஸ் டிஸ்கஸ் their others games without taking them into consideration. அவங்க எக்ஸிஸ்ட் ஆகலைன்ட்டே பேசலாம். குயானா எப்படி அவங்கள பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா அப்படிதான் போச்சு காயத்ரி. திவாகர் பார்வதியே இல்லாம போச்சு. நேத்து இருந்த தலைவலி வந்து இன்னைக்கு இல்ல. கரெக்ட். now talking about வியானா. ஐயோ இன்னைக்கு குயானா நாங்க தினக்கும் பேர் வைக்க போறோம். கேமரா குயின். ஐயோ அதையும் கேக்குறீங்க? சில்லி ஃபிளேக்ஸ் வீட்ல எப்படி பண்ணுவா? 4 மிளகாவை எடுப்பா, சட்டியில போட்டு வறுத்துட்டு அரைப்பா. அவ அதே மாதிரி அது
அம்மியில போட்டு அரைச்சாலாம். அது எல்லா கேமராலயும் 1008 தடவ சொன்னான். சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணேன். அம்மிய வச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணேன். அம்மிய வச்சு சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணேன். அம்மிய வச்சு சட்னி தான் அரைப்பேன். ஆனா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணேன். அது ஏதோ ஒரு பெரிய டிஷ் மாதிரி மிச்சலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட் டிஷ் மாரி சொல்லிட்டு இருந்தா. எனக்கா கோவமா வந்துட்டு இருந்தது. அதான் நான் இன்னைக்கு ட்வீட் வேற போட்டிருந்தேன். கூல் சப்ரி மாரி நான் வந்து இங்க கூல் காயத்ரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அது அக்கா உங்க வெள்ள வாய்ஸ் வேற ஒர்க் மாதிரி இருக்கு. ஆகுது. மகேஷ் நேத்தே அவங்க அதை சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் சொல்றேன். என்னது ஐயோ சாரிக்கா ஏ சாரிக்கா. என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா. அத மட்டும் சொல்லாதீங்களே. ரொம்ப என்னது வலிக்குது உள்ள. என்னது இல்ல இந்த என்ன ஹெட்செட் போட்டாதான் அப்படி கேக்குது. நார்மலா போன்ல கேட்டா கேட்கல. அது என்னன்னு கேட்டா நான் வேண்டே சொல்லுவேன்ல. சொல்லுங்க என்னது என்ன நான் என்ன சொல்ல சொன்னேன்னா இந்த ஹெட்செட் போடவே அவங்க இப்ப பேசும்போது யாயா சாவடிக்கிற காயத்ரி என்ன சொல்லக்கூடாது? நேத்திக்கே யாரோ என்னோட வாய்ஸ் வந்து வியானா வாய்ஸ் மாதிரி இருக்குன்னா அது அதான் செம்மையா இருக்கு. வியானா குரல் மாதிரியே சூப்பரா இருக்கு காயத்ரி. அலன் வாய். சாரிக்கா. சரி வேற யாராச்சும் இருந்தா பேசுங்கப்பா. நிறைய அரைச்சாச்சு இன்னைக்கு போட்டு அரைன்னு மத்த கண்டஸ்டன்ஸ் பத்தியும் அரைச்சாச்சு. நிறைய அம்பளி தும்பளி எல்லாம் நடந்தது. ஓ ஓகே. நான் அப்படின்னா லேட்டு. நான் கொஞ்சம் லைவ்ல இப்ப மொக்கன்ட்டு தான் சரி இங்க என்ன ஓடுறதுன்ட்டு பார்க்க வந்தேன். இங்கேயும் அதேதான் ஆயிடுச்சு இப்போ. இல்ல குயானா பத்தி பேசுவோம். குயானா என்னோட ஃபேவரட் என்னன்னா குயானா பத்தி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணிட்டு கேமரா இருக்கா பாப்பல் ஃபோக்கஸ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பே வைப்பாங்க அவங்க. அது ஏன் அப்படின்றது வந்து நான் வந்து விசாரிச்சு பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அதுக்கு கொடுத்த விட்டு இது அலன் இன்னைக்கு இன்னொன்னு பண்ணாப்ல. அந்த அவங்க வந்து கெஸ்ட் எல்லாம் வந்து இதுல உட்காந்து கவுண்டர்ல உட்காந்து சாப்பிடணும்னுவாங்க. இவங்க எல்லாம் தொடன்னு தொடைப்பாங்க. ஆக்சுவலா தொடைக்க மாட்டாங்க. மிஸ்டர் பீன் பிடிக்காத சாப்பாடை எல்லா இடத்துலயும் உழைச்சு வைப்பார்ல, அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் கொண்டு போய் சொருகி வைப்பாங்க இவங்க எல்லா இடத்துலயும். கேமரா மேல டாப் ஆங்கிள் கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். நம்மளுக்கும் அதை காட்டுவாங்க. யாருமே அதை நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. வியானா உடனே ஐயோ கேமரா சுத்துதே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமான்னு பாருங்க அப்படின்வாங்க. இல்லங்க இந்த இந்த குயானா என்ன பிரச்சனைனா இந்த சில்லி ஃபிளேக்ஸ் மேட்டர்ல யாருக்கு மேபி மத்தவங்களுக்கு தோணி இருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா வீட்டுல எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், நான் தான் சமைப்பேன், நான் தான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லி பேசிட்டு இருந்த குயானா இந்த சப்ப மேட்டர இவ்வளோ ஹைப்பா வந்து பேசுறதுக்கு காரணம் என்ன? இன்னொரு ஸ்டார் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டார் வாங்கியாச்சு. இன்னொரு ஸ்டாரும் வாங்குறதுக்கு பதிவு எல்லார்கிட்டயும் பண்றா இந்த மாதிரி. அவதான் அது ஏதோ புதுசா பண்ணான்ட்டு. பிகாஸ் கெட்டிங் another star will give an edge over others இல்லையா? சரி ஆனா இதுல வந்து எது எனக்கு புரியல. அவங்க வீட்டுல இந்த எல்லா வேலையும் அவங்க செய்வாங்கன்றது உண்மையா இல்லையான்றது எனக்கு இப்ப கேள்விக்குறியா இருக்கே. அத்தனையும் நடிப்பா கோபால் தான் ப்ரோ. நடிப்பு தான் ப்ரோ. அது இப்ப நான் சொல்லல. அது அவங்க சொல்றத வச்சு நான் கேக்குறேன். அதுல இன்னொரு விஷயம் இப்ப இதுக்கு இன்னொரு கவுண்டர் வரும். என்ன தெரியுமா? ஒண்ணுமே தெரியாத பொண்ணா இருந்தாலும் உள்ள போய் எவ்வளவு எஃபர்ட் போடுறா. ஆமா கண்டிப்பா. டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரெடி வரலனா நீங்க பாருங்க. சேம் டெம்ப்ளேட் கமெண்ட் முதல் கொண்டு ஒரே டெம்ப்ளேட் அடிக்கிறாங்க. நீங்க பண்ற காசுக்கு கூற வேலை புரியுது, கொஞ்சம் மாத்தியாவது பண்ணுங்களேன்னு தான் எனக்கு இருக்குது. அந்த கொண்டைய மறந்துடுறானுங்க. எனக்கு என்னன்னா எனக்கு தெரியாத எனக்கு ஆக்சுவலா எனக்கு மெசேஜஸ் வந்துரும்ல, யாரெல்லாம் பிஆர் பண்றாங்க அப்படின்ற மெசேஜஸ் வந்துரும்ல. அதை தாண்டி எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு வந்து எத்தனை அக்கௌண்ட் வச்சு அதே இமேஜஸ் அதே ஸ்கிரீன் அதே மெசேஜஸ் வச்சு பிஆர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஹெவியா கம்பு சுத்தின்னு இருக்கிறான். பயங்கரமா கம்பு சுத்திட்டு இருக்கான். சரியா? அது ஒரு ட்வீட்ல நான் கீழே போயிட்டு யார்கிட்டயும் பேசிட்டு அவங்கள நான் அநாகரிகமா பேசிட்டான். நான் வந்து அவங்க கிட்ட ரெஸ்பாண்ட் பண்றேன். இவன்ட்டெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இவனே 4-5 அக்கௌண்ட் வச்சுட்டு பிஆர் பண்ணிட்டு இருக்கான். இவன்ட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே deletes all those tweets and goes away. அவ்வளவுதான். அதாவது அவங்க பிஆர் பண்றது வெளில தெரியக்கூடாதான். முன்னாடி பிஆர்ஸ் எல்லாம் அவங்க குவாலிட்டி கூட கொஞ்சம் எதிர்த்து சண்டை போடுவாங்களே அலன். இப்ப பிஆர் நிலைமை என்ன இப்படி ஆயிருச்சு? ஆமா. இப்ப அது என்னன்னா அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கணும்ல. நான் வந்து பிஆர் பண்றது இல்ல, நான் ரொம்ப
நான் இது வந்து எனக்கு பிடிச்சுதான் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ஒரு பக்கபலமா வச்சு ஏதோ பேசணும்னு பேசுறாங்க இல்லையா, அது அதுக்காக அது அது ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது என்ன ஆயிடும்னா இன்னொரு டாபிக் வர ஆரம்பிச்சிடும். பிஆர் வச்சிருக்கிறத நார்மலைஸ் பண்ற ஒரு டாபிக் ஆரம்பிச்சிடும். உடனே வந்துருவானுங்க எல்லாரும், இந்த கம்பு சுத்தின்னு ஒரு பெரிய குரூப்பே வந்துருவானுங்க. பிஆர்எஸ் ஓகே, பிஆர்எஸ் திஸ், பிஆர்எஸ் தட். சரி, சுபிக்ஷா காணவனத்துல என்ன பண்ணுவாங்க? அலன் ப்ரோ, ராணவோட பிஆர் டீம் தானே இவளுக்குமே. ஒன்னா இருந்தா பரவாயில்ல, 10 வச்சிருக்காங்க போல. அதெல்லாம் ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது. மிடில் கிளாஸ் இல்லையா, எங்களுக்கு காசு வேணும்ல, பிஆர்லாம் எங்களுக்கு இல்ல. எப்பா பச்சை போயிங்க அந்த பொண்ணு, எப்பா ஐயோ 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருப்பாங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலி? என்னயா இதெல்லாம் ஒரு இல்ல மனசாட்சி? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்களாம். வீட்டு இது ரெண்ட் கட்டுறதுக்கு காசு இருக்காதான். ஆனா வந்து தங்கச்சி வந்து ஏறி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஏறி வந்து ஏசி ஃபில்டர் கழுவும், கிளீன் பண்ணி வைக்குமா. அதுல என்னன்னா ஏசி ஃபில்டர் கிளீன் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? ஒண்ணும் இல்ல, அந்த லிட்ட கட்டி அந்த ஷீட்டை தூக்கிட்டு தண்ணியில போட்டு முக்கியத்தான் முடிஞ்சிச்சு அந்த வேலை. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அந்த வேலையே அவ்வளவுதான். அத வந்து அது இன்னும் பெரிய சாதனை மாதிரி சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அது என்னால இல்ல ஆலன், அங்க சொல்ல வந்தது வேற. வித் த ஹெல்ப் ஆஃப் ஹூ? வீட்டுல யாரு இருந்து 10 வயசு பிள்ளை கூட இருந்திருப்பா? அத சொல்ல முடியாம இப்படி முடிச்சாச்சு அத. 95% அந்த பொண்ணு சொன்ன கதையில எல்லாமே பொய் தான். குயானா 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 நாளைக்கு சாரி ஃபார் பட்டிங் இன். இது லைவ்ல வந்து சாண்ட்ரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. குயோனாவை தான், அதேதான், அவளை வந்து இன்னாக்ட் மாதிரி பண்ணிட்டு இரிட்டேட் பண்ற போல. அது சீக்ரெட் டாஸ்க்கு. இல்ல ஆக்சுவலா நான் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, இதுதான் பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள இந்த ஐயோ வியானா, நானே குயானான்றோம் போல. இந்த வியானாவோட டாபிக் வந்ததுனால விட்டேன். ஆக்சுவலா அந்த சில்லி ஃபிளேக்ஸ் அரைச்சது அப்படிலாம் ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, அது வியானா பண்ணல, நம்ம தர்பீஸ் பண்ணுவாப்புல. வியானா வந்து சொல்லுவாங்க. ஆனா சொல்லும் போது எனக்கு கிளியரா பார்த்தா இது அரைச்சாங்கன்னா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அரைச்சோமோ இல்ல தான் இல்ல, சொல்லுவாங்க அது நினைக்கிறேன். நானே தோசைக்கு அரைச்சேன்னு சொல்லல. கார சட்னி மாதிரி பண்ணினா. தர்பீஸ் எல்லாம் அரைச்சது கார சட்னி, தண்ணி போட்டு அப்படியே எடுத்து காமிப்பா பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடியே குயோனா வந்து அந்த சில்லி ஃபிளேக்ஸ் பண்ணியிருப்பார். அப்படியா? சரி, ஓகே. அது தெரியல. அதே மாதிரி இது வந்து நாங்க இப்ப நீங்க டீகோட்லாம் பண்றது பார்த்தா அந்த கதையை வச்சு 1001 படத்தை கூட எவ்வளவு டீகோட் பண்ண மாதிரி தெரியல. இதுல பண்றீங்க. அடுத்தது அந்த இது சாண்ட்ராவோட விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து பார்ட்னர்னு சொல்லி சீக்ரெட் ஏஜென்ட் வந்து அசிஸ்டண்ட கூப்பிடுறதுக்கு வேற யாரையாவது தான் கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். சரி, கடைசியில பிரஜினியே கூப்பிட்டாங்க. அந்த பிரஜினுக்கும் சாண்ட்ராவுக்கும் நடந்த கான்வர்சேஷன் எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரஜின் மக்கு போடா வந்துட்ட சொல்லியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறது, அதெல்லாம் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, சாண்ட்ராவும் பிரஜினும் பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது அவங்க என்ன யோசிச்சாங்க, என்ன பிளான் பண்ணாங்கன்னா, சாண்ட்ரா வந்து தர்பீஸ் அடிப்போம், பூசணிக்காவை இன்னைக்கு உடைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் யோசிச்சு ஒண்ணு பேசினாங்க. இது எனக்கு என்னமோ அவங்க வந்து கத்தி மேல நடக்க போறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ அங்க என்ன மேட்டர்னா, நீங்க வந்து அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ணணும். தர்பீஸ் சும்மாவே ஏதாவது கத்தி ஏதாவது வார்த்தை விடுவாங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும். இவங்க பேசுற விஷயத்த கேமராவில காமிச்சு அது வந்து ஒண்ணு போக்கஸே காமிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, பாத்துக்கோ நான் தானே ஹெட்டு, ஏதாவது ஒரு சப்ப காரணம் கிடைச்சா போதும், தர்பீஸை நான் புழிஞ்சிருவேன், நான் அடிச்சு வெளியே துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேமு இதெல்லாம் தாண்டி இது பார்க்கும் போது எப்படி போகும்னா, பாரு அங்க பாரு ஒண்ணுமே இல்லாம அப்ராணியா இருந்தான், அவனை போய் அடிச்சிட்டாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு பேட் கேரக்டர்னு சொன்னது, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இருறா இன்னைக்கு ஜூஸ் புழிஞ்சிடறான் டேய் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. ஆனால் இது அப்படியே வெளியே போகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம். அதை கரெக்டா இவங்க பார்த்து ஹேண்டில் பண்ணலன்னா மாட்டிக்குவாங்க. பிரஜினுமே அதுக்கேத்த மாதிரி வேற எதுவும் சப்போர்ட். ஆக்சுவலா இவங்க வெளியவுமே எப்படி பார்ப்பாங்க என்ன அப்படிங்கறத யோசிச்சு அவங்க மூவ் பண்றாங்களான்னு தெரியல. உண்மையாலுமே தர்பீஸை தான் பொழக்க போறாங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. சொல்லுங்கள் ரீனு, சொல்லுங்கள். சாண்ட்ரா எஃப்ஜே கிட்ட என் டீமுக்கு வந்துரு, அவ என் உயிர் எடுக்கிறா, குயினாவையும் உயிர் எடுக்கிறான்ட்டு அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. மக்களே, நம்ம நாளைக்கு பார்ப்போம். நான் போய் லைவா போய் ஜாயின் பண்றேன். காயத்ரி, நீங்க போனோடனே சபரியை பத்தி நான் வன்மத்தை கக்குவேன், பரவாயில்லையா?
அது வேண்டாமே. பாவம் அந்த மனுஷன். அவனே இப்போ வந்து கஷ்டப்பட்டு 3 நாள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கான். எனக்கு எனக்கு புரியலையே. அப்ப இருந்து டிஃபெண்ட் பண்ணுங்க. என்ன என்ன சபரி என்ன கியூட் ஸ்டார் அப்படி சும்மா வந்து இதெல்லாம் குடுக்குறது ஸ்டார் குடுக்குறதுக்கு. நான் இங்க பாருங்க. நல்ல பிளேயர்ஸா இருந்தா நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். நேத்திக்கு வந்து என் ஹார்ட் ஃபுல்லா நோ தட் வுட் சவுண்ட் வெரி ராங் இஃப் ஐ சே என் ஹார்ட் ஃபுல்லா துஷார்ன்ட்டு. பட் யா வாட் ஹி டிட் வாஸ் சொல்லுங்க சொல்லுங்க. இது முதல்ல ஆட்டு ஃபுல்லா வந்து திவ்யாவா தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? திவ்யாவே அடிச்சு ஜூஸ் போட்டு நேத்திக்கு துஷார் பண்ணது ரொம்ப ரொம்ப இட் வாஸ் வெரி வெரி டச்சிங். ஸோ லைக் துஷார் இது பண்ணேன். இன்னைக்கு வந்து லைக் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு டாக் பண்ற மாரி ஃபுல்லா வாய் பேசுற மாரி அந்த ஒரு ஷோல போய் ஒரு கண்டஸ்டன்ட்ட பேசக்கூடாது சொல்றது வந்து ரொம்ப ஒரு மாரியா இருந்தது. அதையும் தாண்டி ஒரு பையன் அந்த பெர்சன் வந்து கன்டென்ட் குடுத்தான்னா, அதையுமே நல்ல ஃபன்னியா பண்ணிட்டு இருந்தா, நம்மலாம் இப்ப நம்ம எவ்ரிஒன் ஹேஸ் சம்திங் நம்பர் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் தேர் லைஃப்ஸ் ஓகேயா? அந்த மாரி ஒரு டைம்ல வந்து இஃப் சம்மன் இஸ் மேக்கிங் பீப்பிள் லாஃப் ரைட்? அத விட லைக் நல்லது வேற எதுவும் இல்லன்ட்டு என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ தட் சார்ட் ஆஃப் ஃபன் கன்டென்ட் தட் சபரி கேவ் டெஃபினெட்லி won many hearts. ஏதோ ஒண்ணு உருட்டிட்டீங்க. எனக்கு அங்க துஷார் பண்ணது ரொம்ப ஏன் பிடிச்சிருந்ததுன்னா, எனக்கு ஆக்சுவலா அது தோணுச்சு. எனக்கு சபரி அந்த அந்த மொமெண்ட்ல கேமரா அங்க போகும்போது எனக்கு தோணுனதே வந்து இவனுக்கு ஒரு ஹக் கொடுத்தா இவன் சரியாயிடுவான் இப்போ அப்படின்னு தோணுச்சு எனக்கு சத்தியமா. தோணுன உடனே இவன் அதை கொடுத்துட்டான். ஒரு மாதிரி செம்ம ஃபுல்ஃபில்லிங்கா இருந்துச்சு எனக்கு அந்த அதை பாக்குறதுக்கே. ஆமா ஆமா. வேற யாருக்கும் அப்படி இல்லையா? இல்ல இருந்தது நிஜமா அப்படி இருந்தது. அது லைவ்ல பார்க்க முடியலையா. ஆனா அந்த கட்ஸ் எல்லாம் பாக்குறோம்ல, அது பார்க்கும்போது நல்லாதான் இருந்துச்சு. ஒரு சில பேர் அதான் சொன்னேனே, எனக்கு இந்த அரோரா துஷார் இவங்க எல்லாம் பண்றது எனக்கு ஆர்கானிக்காவே ஒரு மாதிரி நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கேமரா வந்துருச்சு, ஆஹா வந்துருச்சு பாரு கேமரா அப்படி இப்போ ஒரு நடிப்பை போடு அந்த மாதிரி இருக்காது. ஈவன் சபரிக்குமே எனக்கு அது தோணி இருக்கு. இவங்களோட இமோஷனல் கோஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். யாருது அரோராவோட சரி, கெமியோட சரி, துஷாரோட சரி. இதெல்லாம் காரணம் தான் இவாளுக்கு வந்து எனக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சபரிக்குமே இமோஷனல் கோஷன் ஜாஸ்தி. எல்லாருக்குமே நிறைய ஐக்யூ இருக்கலாம். ஆனா இமோஷனல் கோஷன் வந்து இட்ஸ் வெரி ஃபியூ பீப்பிள் ஹேவ் அ வெரி ஹை EQ. லைக் வினோத் கூட இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவன் கமுர்தீன் சாப்பிடாம போயிடுவான், உடனே போய் கை பிடிச்சு கொடுத்துருவான். அதெல்லாம் ரொம்ப அதே மாதிரி சண்டை போடும் போது கூட இவன் போயிட்டு பிரவீன் கிட்டயும் நீ என் தம்பி மாதிரி தானே, கமுர்தீன் கிட்ட போய் நீ என் ஃப்ரெண்டு தானே, அதெல்லாம் பார்க்க ரொம்ப நேச்சுரலா இருந்தது. ஆமாப்பா, சாரி ப்ரோ, நானும் வினோத் பேரை மறந்துட்டேன். கானா வினோத்தும் வெரி சூப்பராகவே அது நேச்சுரலாகவே தான் இருக்கும். டே நீ என் தம்பி, அவன் என் ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரில் யார் உங்கள் 2 பேத்துக்காக தான்டா நான் பொதுவாக பேசுகிறேங்கிற சீனாக இருக்கட்டும். அந்த கன்ஃபெஷன் ரூமில் போகும்போது டே வேணாண்டா அவன் லைஃப்டா அவன் கையை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும். கமருதீன்கிட்ட போயிட்டு எல்லாமே பேசுனீங்க, கையோ ஏன்டா வச்ச அப்படின்னு சொல்லி அந்த பல்ல கடிச்சு அவன் மேலே கோவப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே அது அப்படியே பியூரா இருந்துச்சு. ஏன் ஈவன் பிரஜின்ட்ட பெனாயில் ஊத்தி கழுவுறேன்ட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு பேசினதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, உண்மையா இருந்துச்சு. இத்தனை ஷோல பார்த்துட்டு இந்த வியானோவை பார்க்கும்போது கடவுளே, கேமரா ரொட்டேட் ஆகுதா போடுற பிட்ட எப்பா சாமி முடியல. மகேஷ் கடவுளேன்னு ஒன்னே எனக்கு ஃப்ளோல ஒண்ணு சொல்ல வந்துருச்சு, ரெகுலரா சொல்லி பழக்கம். அதுக்கப்புறம் எதுக்குமே அழுவாத குயானா அழுது இருக்காங்க இப்போ. அக்கா சொல்லுங்க, என்னக்கா சொல்லுங்க? அழாத குயானா மகேஷ் ஏன் பேசு மகேஷ். அதுக்கப்புறம் இது ஃபேன் வர மாறிடும், நம்ம அதை தவிர்த்துருவோம். ரேணு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா இல்ல எனக்கு தான் காட்டுதா? கத்தி இருக்குது சும்மாரா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு சாண்ட்ரா கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து யார வேணாலும் அந்த பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணலாமா, இல்ல ஜஸ்ட் ஹெட்ஸ் மட்டும் தானா? யார வேணாலும். ஆனா சாண்ட்ரா சூஸ் பண்ண டார்கெட் வந்து கொஞ்சம் மோசமான டார்கெட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. வியனாவை தூக்கி இருக்கலாம், வியனாவை அடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சரி குயானா இல்ல அப்படி யாரு வேணாலும் தூக்குனாங்கன்னா எனக்கு என்னவோ திவாகரை தூக்குறது தான் எனக்கு வந்து கரெக்ட்னு தோணுது. ஏன்னா இவங்க தானே இந்த டாப் 2 கண்டென்டர்னு மாதிரி சொல்லிட்டு அலையறாங்க. ஒருத்தரை வந்து இன்னைக்கு ரோல்குள்ள வர வச்சு ஒருத்தங்க அதை வந்து பண்ணிட்டாங்க.
இன்னொருத்தர் வந்து இவருதான் இது பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவரை தூக்குறது தானே, அவருக்கு அகேன்ஸ்டா எப்படி கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு தானே வந்து யோசிக்கணும். அப்ப அது கரெக்ட் மூவ் தானே. எனக்கு அது ஓரமாவே இருக்கட்டும்னு தோணுது. அத நம்பளாவே எடுத்து அடிச்சு ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம சொன்னது என்ன, தேவையில்லாம அவனையே அடிச்சு பெரிய ஆக்குறோம் அப்படிங்கறதுதான். ஆனா அது முடியாது அப்படிங்கும் போது அது வேற. ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது அவனை அடிச்சுதான் ஆகணுங்கிறது வேற. இப்ப நம்ம கையில ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது உண்மையாலுமே வேற யாராவது இருப்பாங்கல்ல. இப்போ இப்ப ஈவன் என் கெமியை கூட எடுக்கலாமே, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ப்ராப்பரான ரெகனைசேஷன் கிடைக்கல. அந்த மாதிரி யாரையாவது ஆளை அடிக்கிறதோ இல்ல அது மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணாங்கன்னா அடி வாங்குறவங்களுக்கும் நல்லது, அடிச்சவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி போகும். எப்ப பார்த்தாலும் அதே இட்லி வடை தோசை அப்படின்னு இல்லாம ஸ்பிரிங் ரோல் சிக்காங்கொக்கா அப்படி போயிடலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு யோசிக்கிறேன். அவருக்கு ஒரு கரெக்டான இந்த வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப பாருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி எனக்கு திவாகருக்கு ஒரு இது கிடைக்கவே இல்லைல்ல. அப்படி இருக்கும்போது திவாகரை வந்து நான் சரி அவங்க ஸ்ட்ராங் பிளேயராவே நினைச்சு கூட அவரை ஸ்ட்ராங் பிளேயரோ வீக்கஸ்ட் பிளேயரோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இவருக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி இவர் அந்த ரோல்ல இருந்து தூக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தானே அங்க கேம் பிளேவா இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அது அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? அது பண்ணி பார்த்தா தானே தெரியும். அது இல்ல தீபக் மஞ்சரி பேசும் போதே அந்த மனுஷன் அதே தான் பேசுறாங்க. தீபக்கே ஒரு நிமிஷம் அது என்னமோ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு முதல்ல செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது டாக்டருங்கிறாங்க. அந்த டேர்ம்லாம் அவங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல. அந்த மாதிரி தான் ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு அரோரா சொன்னதான் ஞாபகம் இருக்கு. ஒரு பலூன் அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்குள்ள அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதையே நம்ம போய் உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவங்கள அப்படியே ஓரமாவே விட்டுட்டு சரிப்பா நீ ஓரமாவே உட்காரு அப்படிங்கறத எனக்கு கரெக்ட்னு தோணுது. அது ஏன் உடைக்கணும்னா அந்த பபுள்குள்ள அவர் இருந்து மத்தவங்களை வந்து காயப்படுத்தலாம், அது பிரச்சனை கிடையாது. சரியா? அந்த பபுள்குள்ள அவர் இருந்து சுத்தி இருக்கிற எல்லாரையும் காயப்படுத்துறாரு. அப்போ அந்த பலூனோட சேர்த்து அவரையும் உடைக்கிறது தான் ஐயா கரெக்டியா. அடிக்கும் போது அடிக்கிறது சரி. நம்மளா போய் அடிக்கும் போது அந்த பலூன் மறுபடியும் ஒரு எல்லாம் இது பண்ற மாதிரி கடன்னு கண்டதையும் பேசுதையா. அவருக்குன்னு அந்த டெக்கோரம்ங்கிற வார்த்தை இல்லாத ஒரு ஆளுன்னு. இவங்க யாருக்குமே பார்வதியும் ஹேண்டில் பண்ண தெரியல, திவாகரையும் ஹேண்டில் பண்ண தெரியல. பார்வதிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்க பேசும்போது நின்னு கேட்கலன்னா காண்டாயிடுவாங்க. செம்ம காண்டாயிடுவாங்க. பிரஜின் விஷயத்துல அது ப்ரூவ் ஆயிடுச்சு. பிரஜின் வந்து அவங்க பேச he doesn't stand still. He keeps shifting on purpose. சரியா? He gets so triggered at a certain point. பிரஜினோட இடுப்பை பிடிச்சே அவங்க like she'll make him stand. நிக்க வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு he's also very shortல. செம்ம காவடியா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அதே போல திவ்யா கிட்ட இந்த கான்வர்சேஷனுமே அப்படிதான் போச்சு. திவ்யா ஹேண்டில் இட் வெல்லுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இன்னைக்கு வந்து எனக்கு பார்வதியோட குரலை வெளியில கொண்டு வராம ஒருத்தர் வந்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து திவாகர் தான். அவரை வந்து இவங்க இஃப் தே ஆர் கேப்பபிள் ஆர் நாட்ன்றது அன்லெஸ் அன்டில் இவங்க 2 பேரும் ப்ளே பண்றதை வச்சுதான். ஸோ எனக்கு என்னவோ டார்கெட் வந்து கரெக்ட் டார்கெட். அது எப்படி இவங்க அச்சீவ் பண்றாங்க அப்படின்றது தான் நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. லைக் அதர்வைஸ் லைக் லாஸ்ட் 4 வீக்ஸா இவங்க 2 பேரும் தான் அப்படின்னு சொன்ன இடத்துல வைல்ட் கார்டு வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்றதே எனக்கு வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன். ஓகே. ஆனா எனக்கு வந்து இந்த டார்கெட் தப்பான டார்கெட்னு தோணுது. அக்ரி டு டிஸ்அக்ரி. என்ன விஷயம்னா பார்வதியும் தர்பீஸையும் ஒன்னா ஒரு இதுல வச்சு பாக்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அதுவும் இல்லாம பார்வதி வேணுக்குனே வாலண்டியரா போய் வம்பிழுத்து அந்த மாதிரி சண்டை உருவானதையும் தர்பீஸை நம்மளே போய் அடிச்சு ஒரு சண்டையை உருவாக்குறதையும் வந்து என்னால அதை ஒப்பிட்டு பார்க்க முடியல. எனக்கு அவனுக்கு நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ், அவருக்கு தர்பீஸுக்கு நம்ம ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கறதுதான் என்னோட மைண்ட் செட்ல இருக்கு. தேவையில்லாம மறுபடியும் மேல தூக்குறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு ஓட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு சப்போர்ட்டோ ஏதோ ஒண்ணு இருக்கும் போது கொஞ்ச நாள் அமைதியாவே வச்சு அவங்களையா பேச விட்டு அவங்களே வளர விட்டு சரிப்பா போய் உட்காரு சரிப்பா போய் உட்காரு. எனக்கு தெரிஞ்சு வினோத் டீல் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அது மார்க்கிங் அந்த மாதிரி கண்டென்ட்ல போறதுனால அது வந்து அது தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன போகுமே தவிர மத்தபடி இது கொஞ்சம் அப்படியே லூஸா விட்டுட்டா தானாவே போயிடுவாங்க. மத்தபடி அடிச்சுதான் நம்ம ஏதோ வார்த்தையோட வச்சு அதை ஒரு கண்டென்ட் ஆக்கி அவங்க வந்து அவங்களுக்கு அதுல பேர் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருதுமா. தானாவே ஃபைனல்ஸ் போயிருவாங்களா கார்த்திக்? சும்மா இருங்க. பயமா இருக்காளு. வாய்ப்பே இல்ல. பங்கு எழுதி வச்சுக்கங்க. நீங்க பாருங்க இது வந்து அடிக்க சம்பந்தமே இல்லாம இது நம்ம எவ்வளவு பேர் பாக்குறோம், ஆடியன்ஸ பாக்குறோம், பல்ஸ் தெரியும். இவங்களை நார்மலாவே கொண்டு போயிடுவாங்க. அதுவும் இல்லாம ஒருத்தங்க ப்ராப்ளமேட்டிக்கா இருக்காங்கன்னா
இப்போ நான் ஒண்ணு சொல்லவா? எனக்கு வந்து பாருக்கு வந்து ஒரு ஒரு அதாவது பாருங்கிற ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு திவ்யாங்கிற பேர்ல. இப்போ பாருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் திவ்யா அப்படின்னு கூட ஒரு டேர்ம்ல போலாம். ஏன்னா திவ்யாவும் ஒரு சில இடத்துலலாம் கத்துறது, அந்த அந்த கோபம் அதெல்லாம் என்னால பார்க்க முடியுது. தப்பான வார்த்தைகள் எதுவுமே அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில தவறான கருத்துக்கள்லாம் அவங்க பேசுனாங்க. அந்த 12 மணி அந்த பொண்ணு அதெல்லாம் ஓகே. அத நான் ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாத்துட்டையும் குறை இருக்கும். அதையே வச்சு எடுத்த உடனே அடிக்கிறதுங்கிறது தப்பு. ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஒண்ணு பண்றாங்கன்னா விட்டுட்டு சரி ஓகே அடுத்தது என்னன்னு சொல்லி பார்க்கணும். உடனே அடிக்க வேணாம்னு சொல்றேன். அப்படின்னு பார்க்கும்போது நல்ல 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 விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. என்னதான் இந்த குயானா வந்து சாண்ட்ராவை குறை சொன்னாலும் குயானா அழும்போது சாண்ட்ரா வந்து இப்ப அவங்களை கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சாண்ட்ரா, அது சரி. இதுதான் குயானா. அதுதான் சரியா. சோ ஒரு இப்போ பாருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லி ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க. ஆனால் அந்த தர்பீஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வீகார்டுக்கு நிகர் வீகார்டு மட்டுங்கிற மாதிரி ஒரே ஒரு பீஸ் தான். அதனால அது பிரச்சனை. இவங்களை கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத அது ஒண்ணு வச்சு பார்ப்பாங்க. எப்படி சொல்றது, நம்ம ஓட்டிங்ல அவங்க கடைசியா இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்டாலே உடனே எல்லாருக்குமே என்ன தோண ஆரம்பிச்சிரும்னா மீதி இருக்கிறவங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். யோசிக்க ஆரம்பிச்சு பரவாயில்லப்பா அவங்க எல்லாம் பாரு இவ்வளவு வச்சிருக்காங்க, இவ்வளவு வச்சுமே அவங்க ஒண்ணும் செய்யல, இந்த மனுஷன் பாருங்க இப்பதான் வந்திருக்காங்க இவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு சொல்லி நம்மளோட மைண்டுக்குள்ளயுமே வந்துரும். அதனால அவ்வளவு சீக்கிரம் வெளியே போறது கஷ்டம்னு இதெல்லாம் தோணுது. எனக்கு எனக்கு ஏன் வருத்தம் இல்லைன்னா செங்கலா வந்தா அதுல அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது, அடிச்சு வெளில அனுப்பிச்சிருவாங்க. டிடிஎஃப் வந்தா அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே காலி. So I'm not worried. இல்ல ஐயா நான் டிடிஎஃப் ஓட்டுல சொல்றேன். வரைக்கும்லாம் வாட்டர்மெலன் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரோட சீக்ரெட் ஃபேனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் யாரு? நானா? பின்ன டிடிஎஃப் வரைக்கும் இருக்கணும்னு சொல்றீங்க, சீக்ரெட் ஏங்க ஃபேன் தானே. செங்கலா 2 வாரம் கழிச்சு வச்சிருவாங்க. வச்சுட்டு யாராவது செங்கலை தடிக்க போறாங்க அவரை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அவ்வளவுதான், அவர்தான் வின்னர். ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் கார்த்திக் சொன்னதுல நான் முழுமையா உடன்படுறேன்னா, நீங்க வந்து பார்வதியை ஹேண்டில் பண்றதையும் ஆஹ் இவரு திவாகரை ஹேண்டில் பண்றதையும் நீங்க ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது. திவாகருக்கு நீங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது, கண்டுக்காம விட்டுட்டு போயிடணும். ஆனா பார்வதிய ஆக்சுவலி நீங்க கண்டுக்காம விட முடியாது. ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க சும்மா போனீங்கனாலும். சோ அதுக்கு வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பார்வதியை ஹேண்டில் பண்ணணும்னா, நீங்க ஆலன் மென்ஷன் பண்ணீங்களா பிரஜனோட மெத்தட் தான் கரெக்ட். அவங்களோட வந்து நீங்க ஒரு மாதிரி ஒரு நான் அட்டென்டிவ் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க காண்டாயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட அட்டென்டிவ் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஜாலியா இருக்கு, வா நம்ம சொல்றத கேக்குறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட நீங்க நான் அட்டென்டிவ் கான்வர்சேஷன் வச்சுக்கணும். ஆனா திவாகரை பொறுத்த வரைக்கும் நீங்க கான்வர்சேஷனே வச்சுக்க கூடாது. See, this victim card is the very bad thingங்க. இன்னசென்ட் பீப்புளா ஃபோக்கஸ் பண்றவங்க வந்து ஆக்சுவலி நம்ம பார்வதிய நெகட்டிவ்னு சொன்னோம்னா அவங்கள விட எனக்கு திவாகர் தான் டேஞ்சர். அவர் வந்து ஒரு இன்னசென்ட் கார்டை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஹீஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு ரெஜிஸ்டர் திங்ஸ். பாத்தீங்களா, இவங்க இப்படி அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சாதாரணமா ஏதாவது சொன்னீங்கன்னா கூட, எங்க இப்படி பண்ணாதீங்க தலைவலிக்குது அப்படி சொன்னீங்கன்னா கூட, அத வந்து பாருங்க இவங்க எவ்வளவு பேர் பண்றது தலைவலியா இல்லையா, நான் பண்றதா தலைவலியா இருக்கான்னு ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேவ் கான்வர்சேஷன் வித் திவாகர் தென் பார்வதி. பார்வதி கிட்டயாவது நீங்க ரொம்ப அப்படியே ஒரு லெத்தார்ஜிக் கான்வர்சேஷன் வச்சீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வெகு சில இடங்கள்ல கூட பார்வதிய கான்வர்சேஷன்ல வின் பண்ணிருக்காங்க. லைக் கனி ஒரு தடவை டேக்கிள் பண்ணாங்க அவங்கள, அவங்க கேப்டனா இருந்தப்போ நிறைய இடத்துல கனி தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு இடத்துல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்ப என்னம்மா உன்னால வேலை செய்ய முடியாது அவ்வளவுதானே அப்படின்னா அவங்க வேற ஏதோ சொல்லுவாங்க, இல்ல இப்ப உன்னால வேலை செய்ய முடியாது அவ்வளவுதானே திருப்பி அதை சொல்லிட்டு, ஆமான்னப்போ ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க செய்யாதீங்க நாள் மாத்தி விட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த பிரச்சனைய வந்து நான் அட்டென்டிவா முடிக்கும் போது இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், ஐயோ இது நமக்கு பேடா லேண்ட் ஆயிருமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு இல்ல நான் கிளவுஸ் போட்டா செய்யறேன் அப்படின்னுவாங்க. பட் அங்க இஷ்யூ ரைஸ் ஆன இஷ்யூ அதுவாவே இருக்காது, அது வேற ஒரு பிரச்சனையா ரைஸ் ஆகும். அதையும் கனி கேட்பாங்க, நீங்க இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணவே இல்லையே, இல்ல ஏதாவது ஒண்ணு பேசிதானே ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியும்னு அவங்க வந்து சுத்துவாங்க. அதை புடிச்சுக்கிட்டு கனி மென்மேலும் கான்வர்சேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், பட் அவங்க அதையும் செய்ய மாட்டாங்க, அதோட அப்படியே பிளெயினா கட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. நான் ஏன் சொல்றேன்னா அந்த ஃபைட் 1 hour சொல்லி அப்படிதான் டெலிகாஸ்ட் ஆச்சு. தட் வாஸ் அ வின் ஃபார் கனி, நாட் ஃபார் பாரு. சோ இந்த மாதிரி பார்வதியை கூட நீங்க அங்கங்க கான்வர்சேஷன்ல வின் பண்ணிருக்கலாம். பட் டெல் மீ ஒன் சிச்சுவேஷன் வேர் எனி ஒன் ஹேவ் ஒன் வாட்டர்மெலன். பார்வதியால கூட உங்களால திவாகரை ஜெயிக்க முடியலீங்க.
எந்த கான்வர்சேஷன்லயாவது பார்வதி திவாகரை ஜெயிச்சிருக்காங்களா? கிடையாது. கடைசியில போய் கால்ல விழுகிறது தான். சுயமரியாதை பேசின அதே பார்வதி தான் வந்து திவாகர் கால்ல விழுந்தாங்க. அண்ணன் அது ஏதோ ஒண்ணு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட், அவுட் ஆஃப் லைக் ட்ரூவா நான் வந்து வேற எதுவாகவும் சொல்ல விரும்பல. அவங்க அண்ணனானு தவிர்த்திருக்கலாம். பட் ஓகே, நீங்க கண்டினியூ இல்ல பண்ணுங்க. எதுக்கு நம்ம வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படியே கூட இருக்கலாம். பட் இவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசுற பார்வதி தான் அன்னைக்கு வந்து திவாகர் கூட காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த அளவுக்கு இறங்கி போனாங்க. சோ யார்கிட்டயுமே இறங்கி போகாத திவாகர் தான் வந்து பார்வதியை விட டேஞ்சர். இங்க நம்ம ஃபுல்லா பார்வதிய ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதே வந்து ஆக்சுவலி ஒரு விதத்துல பார்த்தா வந்து இல்ல. நீங்க அழிக்க வேண்டிய ஆள் வந்து பார்வதியோட ஒரு ஸ்டெப் அதிகமா நீங்க திவாகரை டேஞ்சரா பார்க்கணும். எனிவே அப்படி அவர் வந்து இப்ப இவங்க எல்லாம் ஒரு நியாயம் சொல்றாங்கல்ல, பார்வதி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு. நம்மளும் சொல்லிட்டோம் குப்பை ஷோக்கு குப்பை கண்டென்ட். ஆனா அது கூட இல்லாம ஒரு ஒரு பாரசைட்டாவே திவாகர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காரு இந்த வீட்டுல. அவரோட ஒரே ஒரு விஷயம் வந்து பீங் a narcissistic person, not listening to others, taking victim card. இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு மேல ஏதாவது போச்சுன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நின்னுடுறது. அவருக்கு இந்த தீபக் வந்து நார்சிட்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொன்னார்ல, அது அந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ட் சொல்லியிருந்தா அவங்க நிலைமை என்னன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ திவாகர் நோ whom he has to pick fight, whom he should not. அவர் எந்த விதத்திலயும் இன்னசென்ட் கிடையாது. ஆனா அவர் தெளிவா ஒரு இன்னசென்ட் கார்டை பிளே பண்ணிக்கிட்டே இருக்காருல்ல. அது வந்து நேத்து நைட்டு கூட பிரஜன் தேவையில்லாம ஒரு வேலை பார்த்தாரு. அது வந்து அது ஏர் ஆகல. சேனல்ல அது டிவில பெருசா அது பிரஜனோட தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ஏர் ஆகல. பட் தட் இஸ் அ வெரி ரிஸ்கி திங். இவங்க திருப்பி திருப்பி திவாகருக்கு கண்டென்ட் எந்த வகையிலாவது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இட் இஸ் ஆக்சுவலி லீடிங் டு டவுன்ஃபால் ஆஃப் மெனி கண்டஸ்டன்ஸ். அது இங்க ஒரு பெரிய பிரச்சனையாவே நான் பாக்குறேன். இதுல ஒரே ஒரு ஆட் ஆன் மட்டும். இப்போ அடுத்த திவாகர் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது பேர் என்ன, திவ்யா வந்து ஒரு டேக் ஒண்ணு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஒரு சாராருக்கு மட்டும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏத்தவங்களுக்கு மட்டும் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ணையும் வந்து ஒரு குரூப்பிசம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி தள்ளிவிட ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேரையும் நம்மளால தவிர்க்கவே முடியல. வேற யாராவது பேசுவான். ஏன் நான் மியூட் போறேன். எனக்கு இந்த விஷயம் மட்டும் ஆட் ஆன் பண்ணணும்னு தோணுச்சு. இதை வச்சு இனிமே குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பேசுவாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால ஆட் பண்ணிட்டேன். ஐயா நீங்க பேசுங்க. ஆலன், அந்த பாரு வீடியோ ஒன்னு ரொட்டேட் ஆகிட்டு இருக்குதுல்ல, the word she said, அது ட்ரூவா ஏஐயா what the hell is that? ட்ரூலாம் இல்லங்க அது. அது சும்மா கொட்டாவி விட்ட வீடியோவா? ஆமா. ஐயோ எனக்கு புரியல. அவ்வளோ காரணம் அதுதான் நானும் கேட்க வந்தேன். அது பாருவாவே இருந்தாலும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் இதுவா இருக்குது. இல்ல சரியா தெரியாத ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு சரியா தெரியாத ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த வேர்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா பாக்குற ஆடியன்ஸும் அந்த நினைப்பிலேயே பார்ப்பாங்க. நமக்கு லிப் சிங்க் ஆகுற மாதிரி தான் தோணும். ஆனா அது ஆக்சுவலா என்னன்னு தெரியாது இல்லையா. அதனால நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நானும் அந்த ட்வீட்டை தவிர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய பேர், எனக்கு அத்தனை பேர் யூஸ்லெஸ். எனிவேஸ் நான் வேற ஒண்ணு சொல்றேன். இந்த திவ்யா பார்வதி போல் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, மேனேஜர் போல், அது பாத்தீங்களா? அதுக்கு திவ்யாவுக்கு வந்து அவ்வளோ வரவேற்பு வந்துட்டு இருக்கே. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, மனதிற்கு மகிழ்ச்சி. இல்ல எல்லாருமே வந்து ஒரு சேஞ்ச் ஆகி ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆக்சுவலா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான். ப்ராப்பரான ரீப்ளேஸ்மெண்ட்டா இல்லைனாலுமே நிறைய பேர் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. திவ்யா வந்து ப்ராப்பராக தான் நடந்துக்கிறாங்க. அதாவது பார்வதி விஷயத்துல மட்டும் எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கல. எனக்கு எதிர்கருத்து இருக்கு. பார்வதி கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல பிரஜின் நடந்துகிட்டதுதான் கரெக்டான ஒரு அணுகுமுறைன்னு, அதுல திவ்யாவையும் ஆட் பண்ணும். திவ்யா தான் அந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கே வந்து ஒரு ரூட் ஒன்று போட்டு கொடுத்தது. இப்படிதான் நான் உன்னை டீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணதுக்கு அப்புறமேலு
அது வந்து நிறைய இதாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல பார்வதியை டீல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்துட்டாங்க, ரொம்ப போட்டு எரிச்சல் ஏத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆடியன்ஸ் மத்தியில இருந்திருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அதை ஆப்வியஸா சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. நம்ம மக்கள் எப்பவுமே அதுவும் இல்லாம மாற்றத்தை எதிர்பார்க்கறது தான், அது நம்மளோட பேசிக் சைக்காலஜி. அது இன்னைக்கே பார்த்தோம் ப்ரோ. கரெக்டா திவ்யாக்கும் பார்வதிக்கும் கான்வர்சேஷன் நடக்கும்போது நீ இப்படிதானே பேசுற, அப்ப நானும் இப்படிதான் பேசுவேன்ற மாதிரி சொன்னது இவங்கதான் கரெக்டா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஓகே, இதுல ஒரு இல்ல இன்னைக்கு திவ்யா வந்து சோகமாலாம் உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க ஆக்சுவலா வலியில உட்காந்துட்டு இரிட்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. லேக் ஆஃப் ஸ்லீப் பிளஸ் கிராம்ஸ் அண்ட் ஆல் தட். ஆனா அதை எடுத்து என்னவோ அவங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போட்டாங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு வேற அவங்க பீரியட்ஸ் வேற மென்ஷன் பண்ணாங்க லைவ்ல. யாரா நோட் பண்ணீங்களான்னு தெரியல, மேபி அதுவா கூட இருக்கலாம். அதுதான் கிராம்ப்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் அது உண்மைன்ற ஆக்குற மாதிரி அவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம்ல வர போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, அழுதுட்டாங்க. எனக்கு என்னவோ தெரியல, அவங்க அழுதுருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. எனக்கு கஷ்டமாலாம் இல்லை அது. எனக்கு அவங்களோட விஷயம் புரியுது, ஓகேவா? நான் உண்மையான விஷயத்த தான் சொல்றேன். ஆனா யாருமே என்ன நம்ப மாட்றாங்களே, யாருமே என் கூட நிக்க மாட்றாங்களேன்ற ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா? அந்த வெறுப்பு எனக்கு புரியுது. பட் அவங்க ஹேண்டில் பண்ற விதம் சரியில்லை. ஆனா ஆலன், எனக்கு ஒரு டவுட். நான் இப்பதான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயத்தை எடுத்துட்டு வரேன். வெளியில இருந்து பாத்துட்டு தானே வந்தீங்க, உங்களுக்கு தெரியும் தானே இவங்க ஐக்யூ லெவல். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் சொன்னதே இல்லை, பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு புரியலங்க. 28 நாளா இவங்க ஷீஸ் எக்ஸ்பெக்டிங் ஹவுஸ்மேட் சப்போர்ட்டா இந்த 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 உள்ள இருக்கிற 15 பேர்கிட்ட இருந்தா, அதாவது நியாயத்தை பேசி இல்ல சப்போர்ட்டா? இல்ல ஹவுஸ்மேட் சப்போர்ட்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு விரக்தியோட. ஆமா, என்னன்னா இவங்க வந்து வெளியில இருந்து இன்ஃபர்மேஷனை கரெக்டா எடுத்துட்டு வந்து சொல்றாங்க, ஓகேவா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை, சரியா? அது உண்மை நம்மளுக்கும் தெரியும். அதை எடுத்துட்டு போய் டெலிவர் பண்ணும்போது இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இதை கேட்டுட்டு இவங்க சொல்ற அந்த அறிவுரைகளை கேட்டுட்டு இவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு எண்ணத்தோட போயிருந்திருப்பாங்க உள்ள, சரியா? இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், சரியா? ஆனா வாட் ஷி டிட்ன்ட் கால்குலேட் இஸ், இதை வந்து அவங்க கிட்ட ரிப்பீட்டடா சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாடுங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவானுங்கன்றது அவங்க யோசிக்கல. நிஜமாலே ஒருத்தங்க கிட்ட அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கூட ஓஸ்டும் திரும்ப திரும்ப அதை சொல்றாரு, பிபியும் திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க, வைல்ட் கார்டும் திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க, அப்புறம் கெஸ்டும் வந்து அதை சொல்றாங்க. அது உண்மைன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்து அதை தடுக்கிறது, அதை தடுத்துருது. தடுத்த உடனே அவங்களோட ரியாக்ஷன், அந்த கோவத்தை ஒரு இடத்துல வெளிப்படுத்தணும் அவங்க. அதுக்கான டார்கெட் தான் திவ்யாவை போட்டு குமுறிட்டாங்க இன்னைக்கு. அவ்வளவுதான் அங்க நடந்ததே. அவங்க there's nothing else there. திவ்யா மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அவங்க மேல, அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு அவங்க மேல இருக்கிற வெறுப்பை தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு ஆலன், இதுல நம்மளுமே இப்படிதான் இருப்போம். என்ன ஆகுனா, we would have tolerated a toxic manager so far. ஓகே, யாராவது இது வந்து இது இந்த ஓகே இவங்க இப்படிதான், நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு கோவம் வரும், கத்துவோம், சண்டை போடுவோம். அதுக்கப்புறம் அவங்கள நாங்க டேக்கிள் பண்றோம்ன்ற ஒரு இடம் வருது இல்லையா, அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நகர்ந்துருவோம். இப்ப இன்னொருத்தங்க வராங்க, வர்றவங்களும் இதே மாதிரியே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்வதிக்கு இதுதான், இப்ப நீங்க வெளியில இருந்தெல்லாம் யோசிக்கிற மாதிரி பார்வதிக்கு இதுதான் கரெக்ட், இவங்கதான், அவங்க அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அப்படி யோசிக்கிறது தப்புன்னே நான் சொல்லுவேன். லைக் வி கேனாட், இப்போ பிரஜன் வந்து ஒரு இன்சிடென்ட்ல பார்வதி கிட்ட அதை பண்ற போது நானும் அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆனா இஃப் பிரஜன் டிட் த சேம் திங் ஃபார் அதர் ஹவுஸ்மேட்ஸ் ஆர் இஃப் ஹி ரிப்பீட்டட்லி டூயிங் இட் தட் டு பார்வதி, அதுவே நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களோட அவங்க மைண்ட் செட்ல இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு இப்படி பேசுது, நாளைக்கு என்னையும் இப்படிதானே சொல்லும் அப்படிங்கிறது தான் அவங்களோட. சோ ஆல்ரெடி ஒருத்தங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க. சோ நம்ம இப்ப இந்த பொண்ணு ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கலன்னா நம்ம 2 பேரையும் சேர்ந்து டீல் பண்ண வேண்டி இருக்குங்கிறது தான் ஹவுஸ்மேட்ஸ் மனசுல ஓடுமே தவிர, ஃபர்ஸ்ட் டே தே வேர் நாட் இன்க்ளூசிவ். பட் அவங்க அமித்தெல்லாம் இன்க்ளூசிவா தானே எடுத்துக்கிட்டாங்க.
அவங்களுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு இல்ல, ஜென்ரலா எல்லாருக்குமே நீங்க முதல் நாள் ஹார்ஷா சொல்றதெல்லாம் பெருசு கிடையாது. எல்லாரும் பிக் பாஸ் நாலேஜோட தான் வந்திருப்பாங்க. 1 2 3 பேர் மட்டும்தான் அப்படி பர்சனலா எடுத்துக்குவாங்களே தவிர எல்லாருக்கும் புரியும் நீங்க ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி மர்ஜ் ஆகுறீங்கிறது பாத்துக்குவாங்க. இப்ப பிரஜனும் அவருக்கு ஒரு செட் வச்சு மர்ஜ் ஆகுறாரு, சாண்ட்ராவும் அவங்களுக்கு. திவ்யாக்கு என்ன பிரச்சனைனா முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்வதிக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும்ன்றதே அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அவங்க எதை கால்குலேட் பண்ண மறந்த